இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போறோம்னா, நீங்க ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு ரிசொல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ சென்டரில் ஆண்ட்ர போகிற வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இமேஜஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அதோட இமேஜை எடுத்துக்கோங்க. இந்த நான் யூஸ் பண்ணுற எல்லா இமேஜுமே டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெச்டி இமேஜஸ் வேணும்னா நான் யூஸ் பண்ணுற பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணுவேன். நீங்களும் பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டியூரேஷனுக்கு உங்களுக்கு வீடியோ இருக்கோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். அண்ட் டெலிகிராம் சேனல்லே நான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. நான் இதில் யூஸ் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போங்க. ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை ஒரு 70 or 68 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த வீடியோ எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு வச்சுட்டு ரிமைனிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். நான் அதை ப்ரீசெட்டில் கொடுத்துருப்பேன். பேக் வந்துட்டு ப்ரீசெட்லேருந்து அந்த எஃபெக்டை மட்டும் நான் எடுத்துக்கிடுறேன். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பியும் நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸில் போய் எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோவும் கரெக்டாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜஸ்லேயுமே இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசி வர. லாஸ்ட் வர பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சென்டர் வீடியோ இவ்வளோ தான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். திருப்பி பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் ரிசொல்யூஷன்லாம் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணி 9:1 ரேஷியோவில் ஒரு வீடியோ ரெடி பண்ணதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா போங்க. இந்த இமேஜஸ்மே நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். இதுவுமே பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். இது நம்மளாட்டும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கதையும் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு இந்த மாதிரி இதுவும் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஏதாவது இமேஜ் கலெக்ஷன்ஸை வச்சு கொலாஜ் பண்ணியும் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய்க்கோங்க. ஆடியோவில் போய் என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவும் லாஸ்ட் வர ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. நம்ம இப்போ எடிட் பண்ணோம்னா அந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணலாம். கரெக்டாக இந்த வீடியோவை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சென்டரில் கொஞ்சம் ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சென்டரில் இதை செட் பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த வீடியோ எது வரை இருக்கோ அந்த வரை எடிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வரை இருக்குது. லாஸ்ட் வரை வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த வீடியோவில் நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ப்ளே பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க லிரிக்ஸு. அப்போ தான் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வேறு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் போங்க. ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழ் லிரிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கிலீஷ் லிரிக்ஸ் வேணாலும் இங்கிலீஷ் லிரிக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் வந்து நான் ஒயிட் கொடுத்துட்டு ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. டிக்குன்னு கொடுத்துட்டு லாஸ்ட் வேறு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்டர் அண்ட் ஷேடோவில் போய் ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸு வந்து நீங்கள் 0ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸில் வந்து 2ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு கரெக்டாக 2 வேர்டை வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக இந்த லிரிக்ஸ் வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸில் என்ன வருமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து நம்ம எப்பவும் போல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வர லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு எட்ஜ் க்ளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எட்ஜ் க்ளோன்னு டைப் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் த்ரெஷ்ஹோல்ட் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட்டு வந்து ஒரு 2 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. அடுத்தது திருப்பியும் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் மேலே வைப்புன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அப்படி குறைச்சி விட்டுக்கோங்க. 100ல் இருக்கிறத அப்படி கம்மி பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு எரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபாண்ட்டு. ஸோ அடுத்தது அப்படி சென்டர் இல்லாமல் சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 100ல் கொடுத்துக்கோங்க. 100 கொடுத்துட்டு திருப்பி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு அந்த 2 எஃபெக்ட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி த எஃபெக்ட்டுன்னு கொடுத்துட்டு திருப்பி எல்லா லிரிக்ஸ்லேயும் ஜஸ்ட் அதை பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிரிக்ஸ்லேயுமே இந்த எஃபெக்டை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோன்னு கொடுத்து கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.